வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைய நாளின் சிறப்பு, இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள், இன்று பிரதமை திதி பகல் 2:56 வரைக்கும், அதற்கு பின்னர் த்விதியை திதி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 10:33 வரைக்கும் மூலம், அதற்கு பின்னர் பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 10:33 வரைக்கும் கிருத்திகா, அதற்கு பின்னர் ரோகிணி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் திருப்திகரமான நாளாகவும் இருக்கும். இன்று பல நாட்களாக வேலைக்கு முயற்சி செய்பவர்கள், வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு, தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு, தொழில் செய்பவர்களுக்கு அனைவருக்குமே இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. தன லாபகரமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மேஷ ராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. உங்கள் பிள்ளைகளால் இன்று பெருமைகள் சேரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று கிருத்திகா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக பெண்கள். நீண்ட நாளாக மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் மற்றும் நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். ரிஷபராசியில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதளவில் சின்ன சஞ்சலங்கள் வந்து போகும். குழப்பங்கள் இருப்பின் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு பகைமை மாறும். இன்று முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்று குரு வாரத்தில் முருகனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த சந்திராஷ்டம தோஷ நிவர்த்தி மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் மாறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். ராசியில் புதன் மற்றும் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் சஞ்சாரம் செய்வதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது முதலீடுகள் செய்வதோ உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம். திருமண தோஷ நிவர்த்திக்காக இன்று கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு தோஷ நிவர்த்தியை செய்யும். மேலும் பண பிரச்சனைகள், கொடுத்த இடத்தில் பணம் பெற வேண்டியது மற்றும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் இன்று கருடனை வணங்குவது மிகவும் நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல சுபமான நாளாக இருக்கும். நீங்கள் இன்று தொட்ட வேலை அனைத்தும் தொடங்கும். புதிய முயற்சிகள் மற்றும் புதிய வேலை தேடுவது, வேலையில் சேருவது அனைத்தும் வெற்றியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் குறிப்பாக கருடன் வழிபாடும் சிறந்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்று வருமானங்கள் அதிகரிக்கும். கொடுத்த இடத்தில் பணம் கேட்பதும் மற்றும் கடன் பாக்கிகள் வசூலிப்பதும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண விவகாரங்கள் முயற்சி செய்வதும் வெற்றியை தரும். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. உங்களினுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல விதங்களில் லாபங்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆன்மீகத்தில் ஈடுபாடும் மற்றும் ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களினுடைய குலதெய்வத்தாவினுடைய வழிபாடோ மற்றும் கோவில் கும்பாபிஷேகங்களில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த முடிவுகள் மற்றும் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் உங்கள் பிள்ளைகள் சார்ந்ததாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்கலாம், அனைத்துமே வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகையும் மாறும்.
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். நீண்ட காலமாக திருமண தடை இருந்தவர்களுக்கு இன்று அந்த தடை நிவர்த்தியாகும். எதிர்பாராத விதமான திருமண யோகங்கள் மற்றும் குழந்தை பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதற்கான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். குடும்பத்தில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் இன்றைய நாளில் மற்ற முதலீடுகளிலும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறலாம். வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நாளாகவே அமையும். கன்னிராசினியர்கள் இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு மற்றும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ இன்று அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஏற்பட்டக்கூடிய குறைகளும் தீரும். பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் இன்று உங்களிடத்தில் வந்து பேசுவது மனபாரங்களும் குறையும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விசாரணைகள், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதிய நண்பர்களாக வந்த பிரச்சனைகள் மற்றும் புதிய நண்பர்களாக வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆன்மீகத்தில் ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்வது மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் மாறும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் இன்றைய நாளில் இந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களினுடைய உதவியோ இன்று கிடைக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த வங்கி பிரச்சனைகள் மற்றும் வங்கி மூலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் இன்றைய நாளில் வரலாம். வீடு கட்டுவதில் பிரச்சனை மற்றும் வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் தடங்கல்களும் இன்று நிவர்த்தியாகும். வியாழக்கிழமையான இன்று குரு பகவானினுடைய வழிபாடும் மற்றும் இன்று குரு சந்திர யோகமாக இருப்பதனால் அரிசியும் வெல்லமும் இன்று சிவன் ஆலயத்தில் தானமாக கொடுக்கலாம். மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். புதிய நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் இன்று அவர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளையும் கிடைக்க பெறலாம். மகர ராசி நேயர்கள் இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் பச்சரிசியும் வெல்லமும் நரசிம்மர் ஆலயத்தில் கொடுப்பது நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சண்டைகள் அல்லது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் மற்றும் ராசியில் ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாயும் கேத்துவும் இருப்பது இன்று உங்களுக்கு மன ரீதியாக கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாக உங்களினுடைய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ குடும்ப சண்டைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அரசு பணியில் இருப்பவர்கள் உங்கள் மேல் அதிகாரிகளிடத்தில் இன்று வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று பகல் நேரத்திற்கு மேல் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் செய்பவர்கள் மற்றும் வெளியூர் செல்பவர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளலாம். இன்று வியாழக்கிழமை வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு
மன நிறைவான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பிள்ளைகளால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல காலமாக இருந்து வந்த உங்களினுடைய நோய் மற்றும் மருத்துவ செலவுகளும் இன்று குறையும். இன்றைய நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்று உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.